இந்த வாரம் கிராஸ் போயிடுச்சுலாம் கல்யாணத்தை பத்தியே இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா, அதனாலதான். இது என்னன்னு சொல்லுங்க. என்ன? மாப்பிள்ளையும் பெண்ணையும் உட்கார வைத்து இது நடக்கும் என்பார்கள். என்னது? நலுங்கு. என்ன கரெக்ட்? என்ன பாக்குற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? உன் வைஃப் எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா கிராஸ் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது, என் வைஃப் ரொம்ப புத்திசாலிப்பா, அவங்களே கற்பனை பண்ணி எழுதுறாங்கன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறது. அப்படி யாருகிட்டயும் சொல்லி எனக்கு ஒண்ணும் நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டாம். இனிமே யாராவது கேட்டா என் வைஃபுக்கு நான் தான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே, இனிமே அப்படியே சொல்றேன், கோச்சுக்க. இப்ப இது சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படின்னா விருந்தா? விருந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது ரிசப்ஷன். ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்குமோ அது சாந்தி முகூர்த்தம் எழுது. கரெக்ட். மணப்பெண்ணின் காதில் மாப்பிள்ளை ரகசியமாக கேட்கும் அவசியம் இது. எது ஞாபகம் இல்ல? முதல் நாள் ராத்திரி நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்? நீங்க என்னென்னமோ வளர்னீங்க. அந்த நேரத்துல எல்லா பேரும் உளரத்தான் செய்வான். நான் என்ன உளர்னேன்? ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? பக்கத்துல வா. இந்த கொஞ்சம் வாய கொப்போடு சொத்தா குறைஞ்சு போயிடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்ல. எதுமா? வெக்கம். அதான கேட்டேன். என்னமோ காஃபி கொண்டா சாப்பாடு போடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. லைஃப்ல இதெல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. கல்யாணம் ஆன புதுசுல நீ கூட தான் சாம்பார் வைக்க 2 நாள் ஆச்சு. இப்ப எல்லாமே டக் டக்கு. அதே மாதிரி நானும் டக் டக்கு. என்ன மூடு வருதா? அப்பா, அம்மாவுக்கு எப்ப கிளாஸ் ஒர்க் எழுதுறதுன்னு தெரியாது, உனக்கு எப்ப காஃபி கேட்கறதுன்னு தெரியாது. அவன் காஃபி குடிக்காம தூங்க மாட்டான். காஃபி குடிச்சா எப்படி தூங்குவான்? தயவு செஞ்சு தூங்க வைக்க. இன்னைக்கு அவ்வளவுதான், நான் போய் காஃபி எடுத்துப்பேன். இன்னைக்கு அவ்வளவுதானா? இவன் இப்ப தூங்குறாப்ல தெரியல. நான் படுத்து கண்ணை முடிக்கிறேன். அவனை தூங்க வச்சுட்டு எனக்கு கூப்பிடு. தூங்கிட்டானா? என்னங்க என்னங்க எழுதுறீங்க? அவன் தூங்கி எழுந்திருச்சு குளிக்க போயிட்டான். பொழுது விடிஞ்சு போச்சு. இந்தாங்க காஃபி. பொழுத விடிய வச்சுட்டானா? என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? நடுராத்திரில அவனுக்கு காசு கொடுக்கிற பழக்கத்தை நிறுத்து. இல்லாட்டி வாழ்க்கை பூரா நம்ம 2 பேரும் சன்னியாசி தான். சரி எழுந்திருச்சு குளிக்க வாங்க. உடம்பெல்லாம் ஒரே பிடிப்பு. கொஞ்சம் அமுத்தி. காபி காபி காபி. போலீஸ்காரன். காபி, ஐஸ் வாட்டர். சாப்பாட்டுக்கு அப்புறம் காஃபி, காஃபிக்கு அப்புறம் ஐஸ் வாட்டர். என்ன பழக்கம் இது? இது ஜென்மத்தோட பிறந்தது. செருப்பால் அடிச்சாலும் பார். பழக்கம் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம முதல்வர் அன்னைக்கு காஃபி ஐஸ் வாட்டர் தானே சாப்பிட்டேன். மறந்துட்டியா? ஹலோ, நான் நீலகண்டம் பேசுறேன். அப்பா, ஐயோ என்னடா? ஐயோ என்னடா? ஐயோ என்னடா? இருங்க சார், சொல்லி சொல்லடா. ஐயோ என்ன விஷயம் சார்? நம்ம பேப்பர் ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சி நின்னு எரியுதா சார்? மேனேஜர் பேசுறேன். ஹலோ, எஸ் நான் தான் பேசுறேன். ஃபயர் சர்வீஸ் வந்திருக்காங்களா? அணைச்சிட்டு இருக்காங்களா? யார் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? வெரி குட். அணைச்சு முடிஞ்ச உடனே மேல என்ன செய்யணுமோ அதை கவனிங்க. ஓகே, நம்ம போவோமா? எங்க ஃபேக்டரிக்கு? எதுக்கு? ஆகிறதுக்கு தான். முடிஞ்சு போன விஷயத்துக்காக அழறதோ துடிக்கிறதோ எனக்கு பிடிக்காத விஷயம். ஃபயர் சர்வீஸ் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. சார், போன ஜென்மத்தில் உங்க அண்ணன் நீரோவண்ணனா இருந்திருப்பாரா? அவர் எதுக்கும் அசர மாட்டாரு. அவருக்கு ஒரு பிடில் வாங்கி கொடு. அப்புறம் அதை வாசிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது நெருப்பு வைக்கணும். அது நின்று எறியணும். இதெல்லாம் திறந்து கிடக்குது. லட்சுமியை காணமே. பாரும் ஐயா நீலகண்டரே, பாரும். நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும். என்னைக்குமா மரியாதை குறைச்சலா பதில் சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி போக்கத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் வீடு எதுக்கு? ஒரு அட்ரஸ் வேணுமே, அதுக்கு. பொண்டாட்டி எதுக்கு? இதுக்கு தான். என் முதுக என்னாலேயே குத்திக்க முடியாதுல்ல. கல்யாணம் எதுக்குன்னு?
நான் ஒரு ஆம்பளைன்னு 4 பேருக்கு நிரூபிக்கணுமே அதுக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் எதுக்கு? அதை மட்டும் எங்க அப்பங்கிட்ட கேட்கணும். உங்க அப்பா வேற வேலை இல்லாம பெத்து போட்டாரு, அதுக்கெல்லாம் இங்க வந்து டேரா அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அண்ணன் மிலிட்டரி அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க வருதான். கொண்டா கொண்டா. என்ன கொண்டா கொண்டா குண்டா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டல்? நான் நினைச்சேன் வரதுகளுக்கும் மறைச்சு போட்டு நான் இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லியா? இந்த வீட்டுல நீங்க எதுக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்றேன், இந்த ஆளு மட்டும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? எங்க அண்ணன் வரும்போது வெளியே போன்னு நீ சொல்லுவ. ஆனா புள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே. அத்தா, எப்பத்தான் வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது? இந்தாங்க காஃபி. லட்சுமி இப்படி உட்கார். உங்களோட சரிசமமா உட்கார்ந்தா மரியாதை இல்ல. அத்தா, பெரியத்தா மிலிட்டரியில இருந்து வர்றாங்களாம், லெட்டர் போட்டிருக்காங்க. இந்தாங்க. என் உடன்பிறப்பு வர்றதை நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற. இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு? ஏன், நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கே. அதுக்கு தான் கதவு இல்லையே. அதனால என்ன, என் வளையல தர்றேன், இதை வித்துட்டு ஆசாரிக்கு சொல்லி கதவு போட்டுடலாம். கதவு போட்டலாம், எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடுமே. என்னது? நீ கதவை சாத்திட்டு தான் குளிப்ப, ஜாட மாடியா பார்க்க முடியாத. குறும்ப பாரு, குறும்ப. என்னய்யா, வீட்டுக்கு வந்தா ஆபீசர் மாதிரி உட்காராதே உட்காராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? வீட்டை பாத்தியா, ஒரே குப்பை, துணிமணி எல்லாம் துவைச்சாலும் அப்படியே கிடக்குது. ஒரு ஆம்பளை இருக்கிற வீடாவே தெரியல. என்னையா முழிக்கிறேன்? எந்த போய் வேலை பாரு. அக்கா சௌக்கியமா? தம்பி, மணி, ராஜா, கண்ணு எல்லாம் வேண்டாம். எப்படி இருக்க? எனக்கு என்ன ஒரு சோகா இல்ல. அடடே அக்கா சௌக்கியமா? என்னடா நீ வந்தது வராதுமா அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. வந்து உட்காரு பாபா. என்னடா இப்படி திடீர்னு பறந்துட்டு வந்திருக்கிற? அக்கா, நான் சொல்ற விஷயத்தை கேட்டா அப்படியே மாஞ்சு போடுவேன். எனக்கு இந்த ஊருக்கே மாத்தலா இருக்குது. நிஜமாவா? ஆமா, இந்த ஊர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போட்டிருக்காங்க. நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் ஆகுறேன். ஐயோ, என்னக்கா இனிமே இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது. அவன் பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாதான் எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்பாங்க. இல்ல நடக்கிறதே வேற. ஏகா தயா, உமக்கு என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரு. இரு, புதுசா வீட்டுக்கு விஐபி வந்திருக்கிறேன், அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன மச்சான், கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுருவீரே. சரி, கெட்ட மனுஷியா நீ. மச்சான், உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது? தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிறேன்? இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அட என்ன பொல்லாத ஹஸ்பண்ட் சொல்ல. 5 நிமிஷத்துல வரேன். தம்பி கேக்குறான்ல, சொல்றது. மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்பத்தான் கொழுப்பு. பெரம்பு வாங்கி வச்சிருக்க. இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது? சென்னையில் பயங்கர கொள்ளை. நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் 30,000 ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். ஏண்டா 30,000 எடுத்தானுங்க, சரி, பேனாவை எதுக்கு திருநானுங்க? அங்கதாங்க பாயிண்ட் இருக்குது. என்ன? பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல, அதனால அவன் பேனாவே எடுத்துட்டு போயிட்டான். இனிமே எதை வச்சு எழுத முடியும்? கொசு மூளை உள்ள பசங்கடா. அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா? சாரி டு சே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரணும், அவனை நானே பிடிக்கணும். இதோ வந்துட்டாங்க, உடனே பிடிச்சிருங்க. யாருப்பா அது? இல்ல என் மச்சான் சார். அப்படியா? தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழில் என்ன குறைச்சல, அநேகமா தாமரத்துல ஒரு பிளாட் வாங்கிடலாம்னு பாக்குறேன். வெரி குட் வெரி குட். உனக்கு வர்ற சம்பளத்துல சிக்கன் முடிச்சு பிளாட் வாங்க போறேன். அட நீங்க ஒண்ணு சம்பளமாவது சிக்கனமாவது, இவன் பிளாட் பண்ணியே பிளாட் வாங்கிடுவானே. நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு பாக்குறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற. டேய், நீ தூங்கும் போது இதே யூனிஃபார்ம்ல தூங்கு, இல்ல நானே உன் கழுத்தை நெரிச்சிருவேன். நீ வீட்டுக்கு வா, அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் கட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அக்காவையும் சேர்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். போட்டா போட்டா